எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி கார சட்னி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 பெரிய வெங்காயம், 3 பெருசாக தக்காளி, ஒரு 6 வரமிளகா, கொஞ்சம் புளி எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பு நல்லா செவந்ததும் கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச இந்த சட்னியை இதில் எடுத்து கொட்டிக்கோங்க. இந்த சட்னியை நல்லா கொதிக்க விடுங்க. கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.